கைஸ் ஆக்சுவலி வந்து இந்த மாதிரி நீங்கள் பெல்லி ஃபேட் குறைக்கணும் அப்படின்னா கண்டிப்பாக வந்து நீங்கள் ட்ராக்கிங் கற்றுக்கணும் அண்ட் சேம் டைம் இப்படி வெயிட் லாஸ் பண்ணி கற்றுக்கணும். பிகாஸ் இவங்க பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட்டாக பெல்லி ஃபேட் குறைச்சி நீங்களே பார்த்தீங்கனாலே தெரியும், சூப்பராக குறைச்சிருக்காங்க. அண்ட் சேம் டைம் வந்து வீட்டில் ஃபுட்ஸ் நீங்கள் பார்த்தீங்கனாலே தெரியும். லைக் கைஸ் நான் வந்து லைவாக காமிச்சிருக்கேன். ஆக்சுவலி நவம்பர் 15 தான் ஜாயின் பண்ணாங்க. ஸோ நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும், எக்ஸு, சப்பாத்தி, ரைஸு, இந்த மாதிரி பேசிக்கான சப்ஸ்டியூட் தான் பண்ணாங்க. அண்ட் முக்கியமாக அவங்க கற்றுக்கிட்ட விஷயம் என்ன பார்த்தீங்கன்னா ட்ராக்கிங் தெரியும். அண்ட் சேம் டைம் அவங்க டயட் ஃபாலோ பண்ண எப்படி மெயின்டைன் பண்ணணும் தெரியும். பிகாஸ் அவங்க டயட் எல்லாம் பார்த்தீங்கன்னா லைக் ரொம்ப அதிகமாக இருக்காது, ரொம்ப கம்மியாக இருக்காது, பேலன்ஸ்டாக இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தீங்க அப்படின்னா இப்போ இங்கே ரைஸ் இருக்குது, கொஞ்சம் எக்ஸ் இருக்குது, வெஜிடபிள்ஸ் இருக்குது, அண்ட் கொஞ்சம் ஈவினிங் போல் சாலட் இருக்குது. வந்து லஞ்சுக்கு பார்த்தீங்கன்னா ரைஸ் இருக்குது. ஸோ இந்த மாதிரி பேலன்ஸ்டாக இப்போ தோசை இருக்குது, அது கூட கொஞ்சம் ப்ரோட்டீன் ஒன்று இருக்குது, இங்கே வந்து பிரெட் ஆம்லேட் இருக்குது. ஸோ இந்த மாதிரி வந்து நீங்கள் பேலன்ஸ்டாக சாப்பிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு வெயிட் வந்து மறுபடியும் ஏறாது. அண்ட் சேம் டைம் வந்து ஹெல்த்தியாக குறைக்க முடியும். பிகாஸ் இவங்க என்கிட்ட ஜாயின் பண்ணுற பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி தான் வந்து ஸ்டார்ட் பண்ணாங்க. அண்ட் உங்கள் டயட் ஃபுட்ஸ் மேலே பார்த்தீங்கன்னா தெரியும். அண்ட் எப்படி ட்ராக்கிங் பண்ணுறதுன்னு சொல்லி தரேன், கிளியராக கவனிச்சுக்கோங்க. இதை மட்டும் ட்ரை பண்ணிங்கன்னா ஈஸியாக பேலன்ஸ் பண்ணலாம், செம்ம வெயிட் லாஸ் பண்ணலாம். கைஸ் ஃபர்ஸ்ட் வந்து நீங்கள் வந்து ஹெல்த்திஃபை மீ ஆப் வந்து டவுன்லோட் பண்ணி வச்சுக்கோங்க. லைக் நீங்கள் வந்து ப்ளே ஸ்டோர்லையோ இல்லை ஆப் ஸ்டோர்லையோ வந்து இந்த ஹெல்த்திஃபை மீ அப்படிங்கிற ஆப் வந்து இன்ஸ்டால் பண்ணி நிறைய விஷயம் கொடுத்தீங்க. லைக் உள்ள வந்துட்டு எவ்வளோ வெயிட் எவ்வளோ ஹைட் எல்லாமே கொடுப்பாங்க. ஸோ அதெல்லாம் கொடுத்தீங்க அப்படின்னாலே உள்ள வந்துடும். கைஸ் இது வந்து ஃப்ரீ ஆப் தான், நீங்கள் வந்து எந்த காசுமோ எதுவுமே வந்து பே பண்ண தேவையில்லை, எல்லாமே ஃப்ரீ தான். ஸோ ஃபஸ்ட்டு வந்து அதில் பே பண்ணணும்னு கேட்பாங்க, பட் நீங்கள் அதான் ஸ்கிப் பண்ணிட்டு வெளில வந்துருங்க. ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் வந்து ஃபுட் ட்ராக்கிங் அப்படின்னு சொல்லிடுவாங்க. ஸோ எவ்வளோ ப்ரோட்டீன், எவ்வளோ ஃபேட், எவ்வளோ காப்ஸ், எவ்வளோ. இப்போ வந்து ஃபார் எக்ஸாம்பிள் நான் வந்து 1500 கேலரிஸ்க்கு வந்து ஒரு டயட் ப்ரிப்பேர் பண்ணலாம், ஓகேவா? ஸோ அது எப்படி ப்ரிப்பேர் பண்ணணும் அப்படி எக்ஸாக்டாக சொல்கிறேன், தயவு செஞ்சு கிளியராக கவனிச்சுங்க. இவ்வளோ கிளியராக யாரும் சொல்ல மாட்டாங்க. ஸோ தயவு செஞ்சு கிளியராக கவனிச்சுக்கோங்க. ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் இந்த ப்ளஸ்ஸை கிளிக் பண்ணீங்க அப்படின்னா நீங்கள் வந்து பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு என்ன சாப்பிடலாம் அப்படிங்கிறது தெரிஞ்சிடும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு நான் சொன்ன மாதிரி வந்து இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இட்லி சாப்பிடுன்னு வச்சுக்கோங்க. நீ ஃபார் எக்ஸாம்பிள் என்ன வேணால் சாப்பிடலாம். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இட்லி சாப்பிட்டா இட்லி 65 போட்டிருக்கீங்க. ரெகுலராக ஒரு மீடியம் சைஸில் இருக்கும், ஓகே. ஒரு ரெகுலர் இட்லியே வச்சுக்கலாம். ஒரு 4 இட்லி சாப்பிட்னு வச்சுக்கலாம். 4 இட்லி 10, ஓகே. இங்கே குவான்டிட்டியில் போய் எத்தனை கொடுத்துக்கணும். ஸோ இப்போ 291 கேலரிஸ் இருக்குது, அவ்வளோதான். இப்போ ஆட் கொடுத்தீங்கன்னா அந்த இது வந்து ஆட் ஆயிரும். இப்போ ஓகே, காப்ஸ்க்கு வந்து நம்ம வந்து ஒரு இட்லி சாப்பிடுவோம். நம்ம நார்மலாக என்ன சாப்பிடுவோம், இட்லி சாப்பிடுவோம், கரெக்டாக? ஓகே, நம்ம இது மட்டுமே வச்சுக்கலாம், ஓகேவா? ஸோ சட்னி சாப்பிடுவோம் அப்படின்னு வச்சுக்கோ. ஸோ சாம்பார் சாப்பிடணும்னு வச்சுக்கலாமா? ஃபார் எக்ஸாம்பிள் இந்த இடத்துல போய் இப்படி கிளிக் பண்ணின்னு வச்சுக்கோங்களேன், சாம்பார் வந்துடும். ஸோ அதிலே வந்து 1 கட்டோரின்னு போட்டிருக்காங்க. ஆக்சுவலி நீங்கள் வந்து கட்டோரி அந்த மாதிரிலாம் நீங்கள் வந்து எப்போவுமே வந்து கொடுக்கவே கூடாது, ஓகேவா? நீங்கள் வந்து எவ்வளோ கிராம் தான் கொடுக்கணும். ஸோ அதனால் கிளிக் பண்ணி மறுபடியும் வந்து கட்டோரி எடுத்துட்டு இந்த இடத்துல வந்து கிராம்னு கொடுத்துக்கிறேன். கிராம்னா நம்ம எவ்வளோ கிராம் ஆக்சுவலி நீங்கள் அளந்து சாப்பிட்டீங்கன்னா ரொம்ப நல்லது. ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் என்ன ஒரு மிஞ்சி போனால் ஒரு 70 கிராம் 80 கிராம் சட்னி வரும், அவ்வளோதான் நீங்கள் வந்து சாப்பிடுவீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ நீங்கள் உங்களுக்கு ஏற்ற மாதிரி எந்த இது பண்ணிக்கோங்க, ஓகேவா? ஸோ பிரேக்ஃபாஸ்ட் முடிஞ்சு. ஸோ மேக்ஸிமம் வந்து லஞ்சுக்கு என்ன சாப்பிடுவீங்க நீங்கள், நார்மலாக என்ன சாப்பிடுவீங்கன்னு ஃபஸ்ட்டு பார்க்கலாம், ஓகேவா? இந்த நடுவில் கொஸ்டினாக கேட்டு கொள்றாங்கடா அவங்க. சரி, ஓகே. நடுவில் என்ன சாப்பிடுவோம், ரைஸ் சாப்பிடுவோம். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ரைஸாக சாப்பிடணும்னு வச்சுக்காங்களாமே. கேஸ் நீங்கள் என்ன சாப்பிட்றீங்களோ அதை போட்டுக்கலாம். நான் ஒரு எக்ஸாம்பிளுக்கு நான் கிளைண்ட்டுக்கு என்னென்ன பேசிக்காக கொடுப்பேன் அண்ட் என்ன பண்ணுவேன் அப்படிங்கிறத சொல்லுவேன், ஓகே. ஃபஸ்ட்டு நான் எப்பவுமே வந்து மெஷர் பண்ணது கிராமில் இருக்கட்டும். ஸோ கிராமில் வந்து ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ 100 கிராம் அப்படின்னு ஒரு எவ்வளோ சாப்பிடுவோம், ஒரு 250 கிராம் சாப்பிடணும்னு வச்சுக்கோமா. சரி, ஓகே, 250 கிராம் சாப்பிடுவோம், ஓகே. இப்போ நம்ம சாம்பாரும் அது கூட ஆட் பண்ணிப்போம், கரெக்டாக? இப்போது இந்த இடத்த கிளிக் பண்ணால் இப்படி தான் உள்ளே போவோம், ஓகே. இப்போது இந்த சாம்பாரில் வந்துட்டு போயிட்டு லஞ்சு சாம்பார் போயிட்டு நான் வந்து எனக்கு வந்து இப்போ கிராம் தான், நான் சொன்ன மாதிரி கிராம் தான். சாம்பார் வந்து ஒரு எக்ஸாம்பிள் 100 கிராம் ஆட் பண்ணிக்கிறேன்னு வச்சுக்கலாம். கைஸ் நான் இப்படி தான் இருக்கணும்னு கிடையாது. நீங்கள் என்ன சாப்பிட்றீங்களோ, நீ 50 கிராம் ஆட் பண்ணால் 50 கிராம் ஆட் பண்ணிக்கோங்க, 100 கிராம்னா 100 கிராம் ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ அது எல்லாமே உங்களுக்கு ஏற்ற மாதிரி ஆட் பண்ணிக்கோங்க. அண்ட் வேறு வீட்டில் வெஜிடபிள்ஸ் வைப்பாங்களா? சரி, ஓகே, வெஜிடபிள்ஸே வைப்பாங்கன்னு வச்சுக்கலாம். ஏன்னா வெஜிடபிள்ஸு இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் கேரட்னு வச்சுக்கலாமே. கேரட்னு போட்டால் வந்துடும், ஓகே. கேரட்னு போட்டு கிராம் போட்டுக்கலாம். எவ்வளோ கிராம், ஒரு எக்ஸாம்பிள் ஒரு 100 கிராம். 100 கிராம் சாப்பிடுவீங்களான்னு தெரில. சரி, ஓகே, ஒரு 70 கிராம் போட்டுக்கலாம். ஓகே, 70 கிராம் போட்டு ட்ராக் டு லஞ்சு வந்துடும், ஓகே. இப்போ வந்து 700 கேலரிஸ் வந்து நீங்கள் நார்மலாக சாப்பிட்றதே வந்துருச்சு, ஓகேவா? இப்போ வந்து ஈவினிங் வந்து எக்ஸாம்பிள் ஒரு டீ குடிக்கிறேன்னு வச்சுக்கலாம். கைஸ் இதெல்லாமே நானாக போடுறேன், பட் உங்களுக்கு நீங்கள் என்ன சாப்பிட்றீங்களோ அதை வச்சு போட்டுக்கோங்க, ஓகேவா? ஸோ நான் டீ போட்டிருக்கேன், ஓகே. டீயே ஒன்று குடிச்சுக்கிட்டேன்னு வச்சுக்கலாம். அண்ட் டின்னருக்கு பார்த்தீங்க அப்படின்னா என்ன சாப்பிடுவேன், ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு தோசை சாப்பிட்றேன்னு வச்சுக்கலாம், ஓகே. ஒரு தோசை வந்து மீடியம் தோசை, சரி, ஓகே, மீடியம் சைஸில் இருக்குது. ஒரு 3 தோசை அப்படின்னு வச்சுக்கலாம். ஆனால் 3 தோசை இவ்வளோ கேலரிஸ் வருது, இவ்வளோ கேலரிஸ்னால் வராது மீடியம் தோசைனா. கைஸ் நீங்கள் எல்லாமே வந்து கிராமில் போட்டுக்கிங்கன்னா கொஞ்சம் கால்குலேஷன் கரெக்டாக இருக்கும் கைஸ். ஏன்னா நீங்கள் பாருங்கள் 400 கேலரிஸ்லாம் வர வாய்ப்பே கிடையாது. ஸோ அதனால் நீங்கள் கிராமில் போட்டு வந்து இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் வந்து ஒரு 100 கிராமோ அந்த மாதிரி இந்த மாதிரி நீங்கள் மெஷர் பண்ணி நீங்கள் இந்த தோசை ஊற்றினீங்கன்னு வச்சுக்கோங்க. ஏன்னா 30 கிராம் தான் வரும் ஒரு தோசை. ஸோ 30 கிராம் அப்படின்னா
ஸோ அதாவது அந்த மாவு 30 கிராம் 30 கிராம் 30 கிராம் 3 தோசை போட முடியும். ஸோ அந்த மாதிரி வந்து நீங்கள் கால்குலேட் பண்ணீங்கன்னா நீங்கள் கிராமில் கால்குலேட் பண்ணால் இன்னும் வந்து வெயிட் லாஸ் ஈஸியாக பண்ணலாம் கைஸ். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் சட்னி வச்சுக்கிறேன்னு வச்சுக்கலாம். சட்னி எப்போ ஒரு டீஸ்பூன் சாப்பிட முடியும்? சரி ஓகே. இப்போ நான் சட்னி வந்து டீஸ்பூன் கொடுத்து கரெக்டாக. இப்போ அதை கிளிக் பண்ணிங்கன்னா வந்து நீங்கள் டீஸ்பூன் வந்து அதையும் கிராமாக மாற்றலாம். அதையும் கிராமாக மாற்றி எவ்வளோ கிராம் சாப்பிடணும்னு தெரியலையே. சரி ஓகே, ஒரு 50 கிராம் வச்சுக்கலாம். ஓகே. ஸோ இந்த மாதிரி தான். இப்போ இதுதான் நீங்கள் பேசிக்காக சாப்பிடுவீங்க. ஸோ இது நீங்கள் பேசிக்காக சாப்பிட்றதுலேயே 1000 கலோரிஸ் வந்துச்சு கரெக்டாக. இப்போ இங்க மேட்ரு என்னன்னா, முக்கியமான விஷயம் என்னன்னா புரோட்டீன் எடுக்கிறது தான் கரெக்டான இப்போ முக்கியமான விஷயம். இங்க இங்க அது மட்டும் தான் லேக் ஆகுது கரெக்டா. இப்போ நான் புரோட்டீனுக்கு என்னென்ன ஈஸியா பண்ணலாங்கிறத நான் சொல்றேன். தயவு செஞ்சு ஃபாலோ பண்ணி பாருங்க. வெயிட் லாஸ் வேற லெவலில் பண்ணலாம். எனக்கு தெரிஞ்சு இவ்வளோ இதுவானா சொல்ல மாட்டாங்க. அண்ட் இந்த வீடியோ ரொம்ப பிடிச்சிருந்துச்சு மறக்காம லைக் பண்ணிட்டு ஒரு கமெண்ட் பண்ணி விட்டு ஒரு சப்ஸ்கிரைப் போட்டு விட்டுருங்க. அதெல்லாம் கேட்க மாட்டேன், பட் சும்மா கேட்குறேன். ஏன்னா நான் ஆக்சுவலி இந்த மாதிரி வீடியோ யாரும் போட்டது கிடையாது. ஆக்சுவலி இதெல்லாம் பே பண்ணி வாங்குற மாதிரி இருக்கும், பட் ஸ்டில் உங்களுக்கு ஃப்ரீயாக கொடுத்துட்ருக்கேன். ஓகே, இப்போ ப்ரோட்டீனுக்கு வந்து நான் எக்கு சாப்பிடணும்னு வச்சுக்கலாமே. எக்கு என்னடா எக் 65 போட்டிருக்கீங்க, என்னடா அதிசயமாக இதில் இருக்குது. சாப்பில் எங்கன்னா இல்லைங்க, ஒரு மீடியம் சைஸ் எக்கு ஹோல், அதாவது 70 கலோரிஸ் வராமா. 3 ஹோல் எக்கு. ஓகேவா, இது வந்து நான் பிரேக்ஃபாஸ்ட் எடுத்தாச்சு. ஓகேவா. சரி ஓகே. இப்போ பிரேக்ஃபாஸ்ட்டும் 560 கலோரிஸ் இருந்துச்சு. ஓகே, எனக்கு மிட் மார்னிங் ஸ்நாக்ல ஏதாவது பசிக்குது அப்படின்னா நீங்கள் ஏதாச்சும் ஃப்ரூட்ஸ் ஆட் பண்ணீங்கன்னா ஆட் பண்ணிக்கலாம், பண்ணக்கூடாதுன்னு கிடையாது. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஏதாச்சும் ஃப்ரூட்ஸ் நான் ஆரஞ்சு ஒன்று சாப்பிட்றேன், ஆரஞ்சுன்னு ஒன்று இருக்குது. ஓகே அவ்வளோதான். சரி ஓகே, ஆரஞ்சு ஒன்று சாப்பிட்றேன். இல்லை உங்களுக்கு ஏதாச்சும் ஃப்ரூட்ஸ் இருந்தால் நீங்கள் டைப் பண்ணி எழுதிக்க வேண்டியதான். இப்போ லஞ்சுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இப்போ ப்ரோட்டீனே இல்லை, ஏன்னா சம்பார் ரைஸ் இதெல்லாம் இருக்குது. ப்ரோட்டீனே சுத்தமாக இல்லை. ப்ரோட்டீனுக்கு என்ன பண்ணலாம், ஒன்று பன்னீரோ இல்லை சோயாவோ அது மாதிரி ஏதாச்சும் ஒன்று வந்து நீங்கள் ஆட் பண்ணிக்கணும். ஆட் பண்ணீங்க அப்படின்னா ஹெல்த்தியாக வெயிட் லாஸ் பண்ணலாம், அவ்வளோதான். அதுவும் இல்லாமல் இதில் வந்து பன்னீர் வரவே வராது. ஓகே, இங்கே ஃபைன் ஃபுட்ஸ்ன்னு போட்டு உங்களுக்கு இந்த ஃபுட்டு உங்கள் ஃபுட் லிஸ்ட்டில் ஃபுட்டே இல்லைன்னு வச்சுக்கோங்களேன், இங்கே போயிட்டு சஜஸ்ட் ஃபுட்டுன்னு கொடுத்து பன்னீர்னு கொடுத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், நீ எங்கடா வரவே மாட்டேங்குது. சரி கொள்றீங்களா நீ, இவ்வளோ நாள் வந்துட்டு இருந்துச்சு, இப்போ என்ன காண போச்சு. நானுமே வந்துட்டு ட்ராக் பண்ணுவேன், பட் ரொம்ப நாள் கழிச்சு இந்த ஆப்புக்குள்ளே வர்றேன். ரொம்ப நாள் ஆச்சு இந்த ஆப்புக்குள்ளே வந்து. அதுக்குன்னு பார்த்தா அந்த ஆப் வந்து கொஞ்சம் பிரச்சனை பண்ணுது கைஸ். ஏன் இது இப்படி வருது, இப்படின்னா வராதே. சரி ஓகே, பன்னீரே வரமாட்டேங்குது. ஆக்சுவலி வரும், ஏன் வரமாட்டேங்குது தெரியலையே. அனதர் ஃபுட் எக்ஸ்பெக்ட் ரெஸ்பான்ஸ். இவங்க ஏதோ பிரச்சனையில் இருக்காங்க போல. சரி ஓகே, இப்போ என்கிட்ட பன்னீரும் இல்லை அப்படின்னா ஃபார் எக்ஸாம்பிள் நான் சோயா சங்க்ஸ் சாப்பிட்றேன்னு வச்சுக்கலாம். சோயானா இது வெறும் சோயா வரும், சோயா சங்க்ஸ்ன்னு போட்டலாம். சோயா சங்க்ஸ் வந்து ஃபார் எக்ஸாம்பிள் கிராம்னா போடக்கூடாது, எல்லாமே வந்து கப்னா போட கிராம் இதான் போடணும், கிராம் தான் போடணும். இப்போ வந்து 50 கிராம் சோயா சங்க்ஸ். ஓகேவா, 50 கிராம் 26 கிராம் ப்ரோட்டீன் இருக்கு. ஓகே, இப்போ வந்து என்னோட சோயா சங்க்ஸ் இங்கே வந்துடுச்சு. ஓ காட் கைஸ், நான் வந்து பிரேக்ஃபாஸ்ட்ல ஆட் பண்ணிட்டேன். இப்போ நான் என்ன பண்ணிக்கிறேன், நான் மூவ் பண்ணி நான் வந்து லஞ்சுக்கு வச்சுக்கிறேன். ஓகேவா, அதாவது நீங்கள் எப்படி வேணால் பண்ணிக்கலாம் கைஸ். ஐயோ, நான் தோசையும் தூக்கி இங்கே ஆட் பண்ணிட்டேனா. தோசை இங்கே இருக்குது. ஓகே, லஞ்சுக்கு இங்கே சாப்பிடுவேன், இது சாப்பிடுவேன், இது சாப்பிடுவேன். இட்லி 4 இட்லியாக 2 வாட்டி போட்டேன் கைஸ், 2 வாட்டி போட்டிருக்கேன். இது என்னோட தப்பு தான், அதனால் டெலிட் பண்ணி விட்டுக்கிறேன். நினச்சேன் என்னடா அவ்வளோ கேலரிஸ் வந்திருக்கு அப்படின்னு நினச்சேன். ஓகே, சாம்பார் வந்துருச்சு. ஓகே, 2 வாட்டி சாம்பார் போட்டேன், கட்டோரி மட்டும் எடுத்து விட்டுலாம். ஓகே தென் இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஓகே, இப்போ வந்து 1500 கலோரிஸ் வந்துச்சு கரெக்டாக. அதாவது வந்து நான் இட்லி 4 எடுத்திருக்கேன், எக்கு 3 எடுத்திருக்கேன், சாம்பார். ஸோ இது எல்லாமே வந்துட்டு ப்ரோட்டீன் ஃபேட் ஃபைபர் இது எல்லாமே 3 இதில் இருக்குது. மிட் மார்னிங் ஸ்நாக் போல் பார்த்தீங்க அப்படின்னா ஏதாச்சும் ஒரு ஆரஞ்சு ஒரு ஃப்ரூட் எடுத்திருக்கேன். அண்ட் லஞ்சுக்கு ரைஸ் ப்ரோட்டீனு ஃபேட்டு காப்ஸு எல்லாமே வந்து இதுலேயும் இருக்குது. ஓகே, ஈவினிங் ஸ்நாக்கு டீ இருக்குது. நைட்டுக்கு வந்து ப்ரோட்டீன் இல்லை, பட் ஸ்டில் ஓகே தான், பிரச்சனை இல்லை. ஏன்னா 1200 கலோரிஸ் இருக்குது. இப்போ இன்சைட்குள்ளே போய் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், இங்கே வந்துடும் கைஸ். நீங்கள் எவ்வளோ ப்ரோட்டீன் 73 கிராம் ப்ரோட்டீன். ஓகே பர்ஃபெக்ட். ஏன்னா நீங்கள் வந்து எக்கில் எடுத்திருக்கீங்க, அண்ட் சிம்பிள் சோயா சங்க்ஸில் இதுலேயே வந்து கிட்டத்தட்ட 50 வந்துச்சு. அண்ட் மீதி நார்மலாக ஃபுட்ஸ்லேயே வந்துட்டு அது ப்ரோட்டீன்லாம் வந்துருச்சு. ஸோ பர்ஃபெக்ட். அண்ட் ஃபேட்டுமே வந்து 39, காப்ஸுமே 213. பர்ஃபெக்டான டயட்டே உங்களுக்கு ப்ரிப்பேர் பண்ணி கொடுத்துட்டேன். ஸோ இந்த மாதிரி தான் கைஸ். நீங்கள் ப்ரோட்டீன் பார்த்தீங்கன்னா 28 கிராம் வந்துருக்கு. லஞ்ச் நீங்கள் இதில் எந்தெந்த மீல் எவ்வளோ ப்ரோட்டீன் இருக்குன்னு கொண்டு நீங்கள் இதில் பார்த்துக்கலாம். ஓகேவா, இந்த ஆப் வந்து ஃப்ரீ தான். அண்ட் ஃபாரின் கண்ட்ரீஸில் எப்படின்னு எனக்கு தெரியல, பட் மேக்ஸிமம் அங்கேயும் ஃப்ரீயாக தான் இருக்கும்னு நினைக்கிறேன். பட் ஸ்டில் நீங்கள் இந்த மாதிரி வந்து ஒரு பேலன்ஸாக இப்போ நீங்கள் லஞ்சில் எவ்வளோ ப்ரோட்டீன் எடுத்திருக்கீங்க, இதில் எவ்வளோ ப்ரோட்டீன் எடுத்திருக்கீங்க, இந்த மாதிரி வந்து நீங்கள் ஒரு விஷயம் பார்த்துக்கலாம். இப்போ லஞ்சு 36 கிராம் ப்ரோட்டீன், 3 கிராம் ஃபேட்டு, காப்ஸ் 83 கிராம், அந்த மாதிரி இதை மாதிரி தான். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் நிறைய சாப்பிட்றீங்கன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நான் இப்போ வந்து இது வந்து
ஃபார் எக்ஸாம்பிள் நான் வந்து இப்போ 6 இட்லி சாப்பிட்டேன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ நான் வந்து 6 இட்லி சாப்பிட்டேன் அப்படின்னா கேலரிஸ் வந்து 1640. இப்போ கரெக்டாக அப்போ 1500 தான் எனக்கு வேணும். அப்போ நான் என்ன பண்ணலாம், ஏதாச்சும் ஒரு இதை போய் கம்மி பண்ணணும். இப்போ நான் வந்து ஃபார் எக்ஸாம்பிள் அதை பேலன்ஸ் பண்ணணும்னு சொன்னேன் பார்த்தீங்களா. அப்போ இதில் வந்து ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ 100 கிராம் ரைஸ் சாப்பிட்றேன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ 100 கிராம் ரைஸ் சாப்பிட்னா பண்ணனா இங்கே கம்மியாயிடுச்சு, அவ்வளோதான். ஸோ இதுக்கேற்ற மாதிரி நீங்கள் பேலன்ஸ் பண்ணிக்கணும் தான். இப்போ ஒரு நேரம் நீ அதிகமாக சாப்பிட்டாலும் அடுத்த நேரம் பேலன்ஸ் பண்ணணும். இந்த மாதிரி தான் நீங்கள் பண்ணுமே தவிர நீங்கள் கம்மியாக சாப்பிடணும் அவசியமே கிடையாது. இப்போ இங்கே வந்து 100 கிராம் தோசை சாப்பிட்றதுல 50 கிராம் தோசை இந்த மாதிரி வந்து பேலன்ஸ் பண்ணி சாப்பிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், வெயிட் லாஸ் வேலை பண்ணலாம் கைஸ். இது எல்லாமே வந்து நான் உங்களுக்காக வந்து சொல்லிட்டு இருக்கேன். அண்ட் எனக்கு தெரிஞ்சு ரொம்ப கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ணிருக்கேன். ஸோ மறக்காம ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணி இந்த மாதிரி ட்ராக் பண்ணி வெயிட் லாஸ் பண்ண சொல்லுங்கள். அண்ட் ரொம்ப நன்றி, தேங்க்யூ ஸோ மச். அது எண்ட் ஆஃப் டே வந்து நீங்கள் எவ்வளோ கேலரி சாப்பிட்றது தான் இருக்குது தவிர நீங்கள் வந்து 1500 எக்ஸாம்பிள் சொல்லியிருக்கேன். பட் நீங்கள் 1500 எக்ஸாக்ட் சாப்பிடணும்னு அவசியம் கிடையாது. நீங்கள் பார்த்து ஹெல்த்தியாக சாப்பிடுங்க. அண்ட் நீங்களும் ஈஸியாக வெயிட் லாஸ் பண்ணலாம். ரொம்ப நன்றி, தேங்க்யூ ஸோ மச் கைஸ். ரொம்ப நாள் கழிச்சு இந்த வீடியோ போட்டிருக்கேன் ஸோ அதுக்காச்சும் மறக்காம ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க.